வணக்கம் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் பிரம்மாண்டமாக ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேக் வேவ்ஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்சி மண்டபம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருவந்திபுரம் போகிற வழியில் பட்சி மண்டபம் பக்கத்தில் தான் இந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷாப்போட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 5 டேஸ்க்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி. ஸோ இப்போ ஒவ்வொரு டேஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேஸ் வாங்குறவங்களுக்கு, அதான் இந்த வீடியோ எடுக்கும்போது இன்றைக்கி வந்து 16. ஸோ இன்றைக்கி ஆஃபர் வந்து முடிஞ்சிருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது. ஸோ இப்போ ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வாங்குறவங்களுக்கு 40%, அதுக்கு அடுத்த நாள் வாங்குறவங்களுக்கு 30%, அதுக்கப்புறம் 20%, 10%. ஸோ 20ஆம் தேதி வரும்போது உங்களுக்கு வந்து 10% ஆஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக இருக்கிற ப்ரைஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் மாதிரி பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 கப்பல் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விநாயகர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்டாலேயே எல்லாமே உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம வரவேற்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்வீட் ஷாப் போனதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டேன்றனால ரொம்பவே பிரம்மாண்டமாக அது கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த சாக்லேட்லாம் எப்படி உருவாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜாக்ஸ்பர் கப்பல் மாதிரி ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இன்னுமே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மை டைப்பில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம், புலி, பர்கர் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேக் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடலூரில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ரெடி பண்ணுற ஷாப் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ரிலாக்ஸாக சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றதை இங்கே கிளாஸ் டோரில் இங்கே வச்சுருக்காங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் சொல்லியிருந்தால, இந்த வெல்கம் ட்ரிங்க்கு. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பர்கர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அந்த சாஸ் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே உண்மையுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 12 மணி இருக்குங்க. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நாங்கள் தீர்ந்து போச்சு. ஸோ பார்க்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு தீர்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேன்றனால இது எல்லாமே அதாவது இப்போ ஒரு பப்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், எக் பப்ஸு நம்ம ரெகுலராக பெரிய ஷாப்லாம் வாங்கினா எவ்வளோ இருக்கும், மினிமம் 20 ருபீஸாவது இருக்கும். ஸோ நான் ஒரு எக் பப்ஸு ஒரு வெஜ் பப்ஸும் நான் சாப்பிட்ருந்தேன். ஸோ அதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ருபீஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ அது வந்து டோட்டலாகவே எனக்கு 22 ரூபா என்னமோ தான் பே பண்ண சொன்னாங்க. எக் பப்ஸ் என்னமோ 25 ரூபா, இதுக்கு வெஜ் பப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து எந்த பொருள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 50%ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு பிடிச்ச அந்த வர்க்கி அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். எல்லாமே 50%ன்றனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமே கொடுத்துருக்காங்க. பீஸா, பர்கர், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்வீட்ஸ் அது ஐட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரிலாக்ஸாக வந்து சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயம் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மெனு கார்டு. ஸோ இந்த மெனு கார்டில் ஏகப்பட்ட ஐட்டம் கொடுத்து வச்சுருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஷாப் வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்கே மொபைல்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் தான் இது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதனால் நம்மளோட சேல்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம கடலூரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருமை அடையும். ஸோ நம்ம கடலூர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். இதனால் நம்ம கடலூருக்கு ஒரு பெருமை தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு கூப்பன் கோடு. ஸோ இதுதான் அந்த கூப்பன் கோடு. டே 1, 2, 3, 4, 5. ஸோ ஓகேங்களா, 5 டேஸ் கொடுத்துருக்காங்க. 50%, 40%, 30%. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கிஃப்ட் கார்டு கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி இந்த ஷாப்போட வியூவிங் ஆங்கிள் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.